ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். ஒரு மனிதன் வேகமும் அவனுக்குள் விவேகமும் வேண்டும். அப்படியானால் ஜாக்கிரதை உள்ளவன் அல்லது தன் காரியத்தில் ஜாக்கிரதையோடு வேலை செய்கிறவன் என்று அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய பிரமாணத்தை காத்து கொள்ளுகிறவன் அவன் விவேகமுள்ள புத்திரன். தீங்கு வருவதற்கு முன்பு தன்னை காத்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அநேகரை காத்து கொள்ளுவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான், அவன் விரும்புகிறான். இதைத்தான் பவுலடியார் தன் வாழ்நாள்களில் செய்து முடித்தார். இதைத்தான் தாவீது தன்னுடைய யுத்த காலத்தில் செய்து முடித்தார். அவன் தேவ பிரமாணத்தை, தேவனுடைய பிரமாணங்களை அவன் அறிந்திருந்ததினாலே விவேகத்தோடு செயல்பட்டான். கோலியாத்தினிடத்தில் போன பொழுதும் அந்த விவேகம் வெளிப்பட்டது. வேகம் இருந்தது, அதே போல விவேகமும் இருந்தது. ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கட்டவிழ்த்திருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்தினான். விவேகமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். தாவீதை எந்த இடத்தில் அனுப்பினாலும் ஜெயம் கொள்ளுகிறவனாகவே அவன் விளங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ கற்றுக்கொண்டால், வாழ்கிறவர்களாய் மாறிவிட்டால் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அநேகருடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறை சொல்லியே, மற்றவர்களை குறை கூறியே, அவர்கள் இப்படி செய்கிறார்கள் ஆனால் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அப்படி இருக்கிறது செய்கிறார்கள் ஆனால் அப்படி இருக்கிறார்கள், நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று சொல்லி தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொண்டு வளர்கிறவரை பார்க்கிறதை விட, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் கெட்டுப்போகிற, சீரழிந்து போகிற மக்களை மாத்திரம் முன்னிறுத்தி நானும் அப்படி சீர்கெட்டு போக வேண்டும் நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. சிலர் நினைக்கிறார்கள், நான் இங்கே பேசுகிறேன், அங்கே பேசுகிறேன், எனக்கு அதிக ஞானம் உண்டு என்று. இல்லை, தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாத எந்த மனிதனுக்குள்ளேயும் தேவ ஞானம், விவேகம், வேகம் அங்கே உண்டாகாது. தேவன் அதை அவனுக்கு கொடுப்பது இல்லை. தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு உண்மையாய் வாழ்கிற ஜனங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் என்பது நிச்சயம். அது சத்தியம். ஏனென்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தேவனுடைய பிரமாணம் விலை உயர்ந்தது, விலையேற பெற்றது. அதை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் கை கொள்ள ஆரம்பித்து விட்டால் தேவன் அவனை விட்டு விலகாமல் அவனுக்கு ஞானத்தை தந்து அவனுடைய காரியத்தில் எல்லாம் காரிய சமர்த்தன் உள்ளவனாய், விவேகம் உள்ளவனாய் காணப்பட கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். மற்றவர்கள் நம்மை பார்த்த ஞானமற்றவர்கள், ஞான சூனியம், அவர்களுக்கு அப்படி என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டு அவருடைய பிரமாணத்திற்குள் வந்து விட்டீர்களோ அப்பொழுதே தேவனுடைய கிருபையும் விவேகமும் உங்களுக்குள் வெளிப்படுகிறதை நீங்கள் காண முடியும். நான் சிறு வயதால் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் படித்திருந்ததான பள்ளி அந்த பிரின்சிபல் அவர்கள் ஒரு காரியத்தில் என் பெற்றோரை கூப்பிட்டு சொன்னார்கள், இவன் ஞானம் குறைவுள்ள மனிதன் என்பதாக. ஆனால் அந்த ஞானம் குறைவு எப்பொழுதும் மாறினது, விவேகம் எப்பொழுது வந்தது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்து கொண்ட பொழுது, ஏற்றுக்கொண்ட பொழுது வந்தது. அதற்கு பின்பு ஞானம் என்கிற ஒன்று, விவேகம் என்கிற ஒன்று, வேகம் என்கிற ஒன்று, ஆவியானவருடைய கிருபை வெளிப்பட ஆரம்பிக்க அந்த செயல்பாட்டை ஊழியத்தில் மற்ற காரியங்களில் பார்க்க முடிந்தது. அதைத்தான் மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். முன்பு தரித்திரனாய் இருந்தேன், இப்பொழுதோ ஐஸ்வர்ய சம்பன்னராய் கர்த்தர் மாற்றிவிட்டார். அதற்கு காரணம் அவருடைய வேத பிரமாணம்.
உங்கள் கரத்திலேயும் என்னுடைய கரத்திலேயும் வேத புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை புத்தக வடிவில வைக்காமல் அதை அந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி இருதயத்துக்குள் வைத்து கொண்டால் இந்த பிரமாணத்துக்குள் நாம் நம்மை இணைத்து விடுகிறோம். அவருடைய விவேகம் நமக்குள் இருக்கும், ஞானம் நமக்குள் இருக்கும், கிருபை நமக்குள் இருக்கும். சத்துருடைய வல்லமைகளை நாம் மேற்கொண்டு விடுவோம். இன்றைக்கு உங்களுக்கு அந்த விவேகத்தை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். அவர் பிரமாணத்தை பிடித்து கொள்ளுங்கள். பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆமேன், ஆமேன்.